ஏம்மா, உங்க புருஷனுக்கு யார் பணம் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். திடீர்னு ஒரு நாள் கட்டுக்கட்டா பணத்தை கொண்டாந்து கொடுத்தான். ஏன் எதுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். இன்னையில இருந்து நாம பணக்காரங்களா ஆக போறோம்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் இவன் பண்ண தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது. மாமா, அவர்கிட்ட கேளுங்க மாமா. ம். இவரால பேச முடியுமா? பேச முடியாதுங்க. ஏதோ கை கால அசைச்சு கொஞ்சம் ஜாட பண்ணுவாரு. ஒரு சிலது புரியும், ஒரு சிலது புரியாது. ஐயா, உங்களுக்கு யார் பணம் கொடுத்தா, யார் என்ன கொல்ல சொன்னாங்கன்னு ஏதாவது எழுதி காட்ட முடியுமா? என் கூட இருந்த செல்வரத்னம் என் தங்கச்சி புருஷன். அவர் தான் என்னை கொல்ல சொன்னாரா? தமிழ், எனக்கு நல்லாவே தெரியும். இவர்கிட்ட யார் அதை செய்ய சொன்னான்னு எப்படி கேட்கறது? அதனால்தான் செல்வரத்னம் பேரை சொல்லி கேட்டேன். அப்புறம் யார் உங்களை செய்ய சொன்னதுன்னு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? என்ன சொல்றாருமா? இப்படி தாங்க அடிக்கடி அந்த பக்கம் கையை நீட்டி ஏதோ சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு புரியல. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? தமிழ், இனிமே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இவர் குணமாகி வந்தாருன்னா தான் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அம்மா, ஏதாவது பேப்பர் பேனா எதுவும் இருக்குமா? இருங்க தரேன். கொஞ்சம் எடுத்து கொடுங்க. நம்ம ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்கலாம். சார் இந்தாங்க. அம்மா, இது எங்க ஃபோன் நம்பர். ஒருவேளை உங்க புருஷனால் அதை பத்தி சொல்ல முடிஞ்சா, யாருன்னு அடையாளம் காட்ட முடிஞ்சா எனக்கு தயவு செஞ்சு தகவல் சொல்லுங்க. சரிங்க சார். தமிழ், என்ன தமிழ், ஆளை கண்டுபிடிச்ச எந்த தகவலும் கிடைக்கலையே. விடுங்க மாமா, பாத்துக்கலாம். கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு மாமா. சரிம்மா, நாங்க வரோம். வாங்க சார். ஐயா வரோம். வாம்மா.